ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஷென்பகா சமையல். நாம் இன்றைக்கி கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கனவைக்கு தலையை எடுக்கலாம். தலையில் இந்த மாதிரி குடல் இருக்கும், அதை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி கருப்பாக மை இருக்கும், அதை நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரெஸ் பண்ணுனா எல்லா இடம் இந்த மை ஆயிரும். இந்த குடலை நம்ம தூர போட்டுடலாம். தலைக்கு மேல் பாகத்தில் இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்று இருக்கும், இதுவும் வேஸ்ட்டு. இதையும் நம்ம எடுத்து போட்டுருவோம். இந்த தலையை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த கனவை எடுத்துக்கலாம். கனவைக்குள்ளாடி பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், இதை அப்படியே எடுத்து தூர போட்டுருவோம். கனவை எப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் கனவைக்கு வயிற்றில் உள்ள மீன் குடல் எல்லாம் வெளியே வந்துடும். இதெல்லாம் நம்ம தூர போட்டுறணும். இந்த மாதிரி குடல்லாம் வந்துடும். நம்ம இந்த தோலெல்லாம் உரிக்கலாம். கனவையில் இப்படி 2 இறகு மாதிரி இருக்கும், இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கனவையை சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வைக்கணும். இந்த கனவா மீனை நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம அவ்வளோ மீனையும் கட் பண்ணிக்கலாம். நம்ம தோல் எடுத்து க்ளீன் பண்ணின மீனெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கனவை மீனை நல்லா கட் பண்ணியாச்சு. இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு பிசைஞ்சு நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா சுத்தமாகிறது வரைக்கும் நாம் கழுவணும். இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியிலேருந்து நம்ம இந்த மீனை எடுக்கலாம். தண்ணியை நல்லா புளிஞ்சு எடுக்கலாம். கனவை மீனை நல்லா நீட்டாக கழுவியாச்சு. கனவை மீனை இந்த மாதிரி தான் கழுவணும். இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வாங்கி சமையல் பண்ணி செய்து பாருங்கள். கனவை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.